வணக்கம். பேராற்றலும் பேரறிவும் கொண்ட இந்த பிரபஞ்சத்தை வணங்கி உங்களையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற அடியேன் ஜோதிடர் வெற்றிபாலன். குரு பயிற்சியை பத்தி பார்ப்போம். இந்த வருடம் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சியினால் ஏற்படக்கூடிய நன்மைகள், குரு பயிற்சியின் கதிர்வீச்சுக்கள் மூலியமாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த வருடம் எப்படி அமையும் என்பதை நாம் தெளிவாக பார்ப்போம். அதற்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. ஏன்னா நிறைய சூட்சும விஷயங்களை நிறைய வந்துகிட்டு இருக்கும் இடையிடையில. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் இல்ல ஸ்தலங்கள், சூட்சும விதிகள் அனைத்தும் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்க போறேன். அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க, முழுமையா பாருங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இந்த தகவல் போய் சேரட்டும். அதனால முழுமையா பாருங்க. அதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த குரு பயிற்சி என்பது வருகின்ற 2026 தேதி மே மாதம் அன்று வாக்கியப்படி பஞ்சாங்கத்தின் பிரகாரம் காலை 11:33 மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி அடைகிறார் குரு பகவான். இது வாக்கியப்படி. அடுத்து இன்னொரு பஞ்சாங்கம் இருக்கு, திருக்கணிதப்படி. அந்த திருக்கணிதப்படி குரு பயிற்சி வருகின்ற ஜூன் மாதம் 1 தேதி 2026 அன்று இரவு 1:50 அளவில் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி அடைகிறார். பயிற்சி நிலவரம் இந்த வருடம் 2 பஞ்சாங்கத்திலையும் வாக்கியப்படியும் திருக்கணிதப்படியும் ஒரு 5 நாள் வித்தியாசத்துல பயிற்சி ஆகுறாங்க. அதனால இது ஓரளவுக்கு ஒத்து போயிடும். ஆனா கோயில்கள்லாம் முழுக்க முழுக்க பண்றது 26 தேதி தான் பண்ணுவாங்க. 1 தேதி திருக்கணித பிரகாரம் மாற்றம் அடைகிறது. இதை எல்லாம் நினைவு கொள்ளணும். 12 ராசி நேயர்களையும் ஒவ்வொரு ராசியும் நம்ம ஃபுல் டீட்டெயில்டா அனலைஸ் பண்ணி இந்த ஒரு வருடம் முழுக்க அவங்களுக்கு எப்படி இருக்கும் என்றதை நான் கரெக்டா உங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்றேன். அதை நீங்க பாத்துக்கோங்க. விருச்சிக ராசி மற்றும் லக்ன அன்பர்களே, இந்த வருட குரு பயிற்சியை பற்றி பார்த்துருவோம். இந்த வருட குரு பயிற்சி முழுமையாக உங்களுக்கு தான் நன்மை செய்யக்கூடிய குரு பயிற்சியாக இருக்கிறது. ஏனென்றால் குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வரும்பொழுது கடகத்திலிருந்து 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கிறார். விருச்சிக ராசியை, விருச்சிக லக்னமாக இருந்தாலும் சரி, ராசியாக இருந்தாலும் சரி, அவருடைய சிறப்பான பார்வை 5ஆம் பார்வை. 5ஆம் பார்வையை பார்ப்பதனால் நீங்கள் கொடுக்கிற வாக்கு, நீங்க இந்த வருடம் போட்டிருக்க பிளான் அத்தனையும் சக்சஸ் ஆகும். நீங்க என்னெல்லாம் செய்யணும்னு நினைச்சீங்களோ, கடந்த வருடங்கள்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் இந்த வருஷத்தை செய்யுங்க. கண்டிப்பாக நீங்க ஜெயிச்சிருவீங்க. ஏன்னா குருவினுடைய அனுகிரகத்தோட, குருவினுடைய பார்வை பலத்தோட இருக்கிறீங்க. ஆட்சி பலம், உச்ச பலத்தில் இருக்கக்கூடிய குருவின் பார்வை, உச்சபல குருவின் பார்வை இருக்கும் பொழுது நீங்க எதை கேட்ட பயப்பட தேவையில்ல. எதற்கு நீங்க துணிஞ்சு முன்னேறலாம். எதை வேண்டாலும் நீங்க செய்யலாம். 100% ஜெயிப்பீங்க. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஜாக்பாட் காலம். உங்களுக்கு அமோகமான ஒரு வரவுகள் வரக்கூடிய காலம். புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய காலம். பூர்வீக சொத்துக்கள் மூலியமாக வருமானங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் வரும். இது மட்டும் இல்லாம 3ஆம் இடம் சகோதர ஸ்தானமாகிய சகோதரர்களுடைய சப்போர்ட், இதுவரை இல்லாத சகோதரர்கள் இணக்கம் ஏற்படும். அவர்கள் மூலியமாக ஒரு நன்மைகள் ஏற்படும். சகோதரர்கள் மூலியமாக குழுக்கள் வாங்கலாம் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதெல்லாம் நீங்க தாராளமாக பயன்படுத்திக்கலாம். சகோதரர்கள் உங்களுக்கு முக்கியமாக நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுப்பாங்க. நீங்களே நினைச்சு பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு அனுபவம்லாம் கிடைக்கும். அதே போல உங்களுடைய விருச்சிக ராசியிலிருந்து 5ஆம் இடமாகிய மீன ராசி மண்டலத்துல பூர்வீகம் என்று சொல்லக்கூடிய, புத்திரம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான் பயணித்து கொண்டிருக்கிறார். அந்த இடத்துல குரு பகவான் இப்ப பார்க்கிறதுனால், குரு பகவானுடைய பார்வை மீன ராசி மண்டலத்தை விடுவதனால் உங்க ராசி லக்னத்துக்கு மீனம் 5ஆம் இடம். இப்ப அந்த இடத்தையும் குரு பகவான் பார்க்கறது. அப்ப 5ஆம் இடம் தான் பூர்வீக ஸ்தானம், புத்திர ஸ்தானம் சொல்லுவாங்க. விருச்சிக ராசி லக்னத்தில் உள்ளவர்களுடைய பிள்ளைகளுக்கு அமோகமான ஒரு நாளாக ஏற்படும், வருடமாக இருக்கும். அவர்கள் மூலியமாக பேரு, புகழ், செல்வாக்கு எல்லாம் உங்களுக்கு சேரும். அவர்களுடைய வருமானங்கள்லாம் உங்களுக்கு சேரும். நல்ல ஒரு தொழில்களை முன்னேற்றம் அடைவார்கள். புத்திரத்தின் மூலியமாக நீங்க கிடைக்க வேண்டிய அத்தனை நற்பலன்களையும் இந்த வருடம் அனுபவிப்பீர்கள். பூர்வீகத்தினுடைய அனுகிரகங்கள் அதிகமாக இருக்கும். நிச்சயமாக பூர்வீக கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய எல்லை தெய்வம், காவல் தெய்வம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய குல தெய்வ வழிபாடு, அங்க இருக்கிற எல்லை தெய்வ வழிபாடு. ஏன்னா அங்க சனி பகவான் இருக்காரு. சனி பகவான் அங்க இருக்கிறதுனால நீங்க அங்க போய் வழிபாடு பண்ணால் உங்களுக்கு இது ரெண்டுமே ஆக்டிவேட் ஆகும். குரு பிளஸ் சனி ஆக்டிவேட் ஆகும் பொழுது உங்களுக்கு காவல் பிளஸ் சுபகாரியங்கள் நிறைய நடக்கிறதுல வாய்ப்பு உண்டு. நீண்ட நாட்களாக தடங்களாக இருந்த திருமணம் கைகூடாமல் இருந்த விருச்சிக ராசி லக்னக்காரர்களுக்கு இந்த வருடம் நிச்சயமாக கண்டிப்பாக அவர்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான ஒரு வருடமாக இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் தான் எடுத்த முடிவுகளில் மற்றவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்க ஒரு ஆணுக்கு மனைவியாக இருந்தால் நீங்க எடுக்கிற முடிவுக்கு உங்களுடைய கணவர் கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். ஒரு சிறு வயதில் இருக்கிற பெண்களா இருந்தால் உங்க தாய் தந்தையர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்க சொல்றதை அப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நீங்க சொல்ற மாதிரி அவங்களுக்கு உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி காதல் விவகாரத்தில் இருப்பவர்கள் கூட இந்த வருடம் உங்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக தான் இருக்கும், ஒரு வருடமாக தான் இருக்கும். அதுவும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு.
சரி, இப்பொழுது மாணவர்கள் அதிகமாக மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த வருடத்தில் இருக்கு. ஏன்னா குரு பகவானுடைய ஆட்சி உச்சம் பெற்ற குரு பகவானுடைய பார்வை இருப்பதனால் இவர்களுடைய அனுகிரகங்கள் அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு நிறைய விஷயங்களை கை தேர்ந்தவராக மாறுவார்கள். நிறைய விஷயங்களை அவங்களுக்கு புது புது விஷயங்கள் தோன்றும். அதன் மூலியமாக வெற்றி பெறுவார்கள். இது விருச்சிக ராசி லக்ன நேயர்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். ராசி மண்டல லக்னம் கூட சேர்ந்து நடக்கும். வேலையாட்கள் காலையில போற வேலைக்கு அதோட நைட்டு வராங்க. நிறைய கம்பெனி கடைகள்ல வேலை செய்யலாம் இருக்கலாம். அப்படி இருக்கிற விருச்சிக ராசிகளுக்கெல்லாம் இந்த வருடம் ஒரு அனுகூலமான வருடமாக தான் இருக்கும். நிச்சயமாக உங்களுக்கு ப்ரொமோஷன் வரும், பதவி உயர்வு கிடைக்கும், ரெண்டாவது சம்பள உயர்வு கிடைக்கும், மிகப்பெரிய ஒரு போனஸ் என்று சொல்லக்கூடிய சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு கைமீறி கிடைக்கும். இதெல்லாம் நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. அதை பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க விருச்சிக ராசி எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இருக்கும், அருமையா இருக்கும். எங்களுடைய ப்ரெடிக்ஷன்ல இன்னைக்கு ஒரு 5 ராசிகள் நல்லா இருக்கக்கூடிய ராசிகள்ல விருச்சிக ராசிக்கு இந்த குரு பயிற்சி அனுகூலமான ஒரு வருடமாகத்தான் இருக்கிறது. தொழில் செய்பவர்கள் தொழில் வளம் பெருகக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. ஏன்னா உங்க லக்னத்துல இருந்து ராசியில இருந்து 9ஆம் இடத்துல பாக்கிய ஸ்தானத்துல குடுப்பன ஸ்தானத்துல குரு பகவான் வர்றதுனால் பெண்களுக்கும் குடுப்பனை என்பது தன் தாய் வீட்டு மூலியமாகவோ இல்ல கணவர் வீட்டு மூலியமாகவோ கிடைக்க வேண்டிய குடுப்பனைகள் அனைத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த வருடம் அவர்களுக்கு உண்டு. அதே மாதிரி பெரியவங்க உடல் அளவுல பாதிப்பு இருந்தவங்க அந்த பாதிப்பெல்லாம் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. நிறைய ரெமடிஸ் கிடைக்கும், புதிய மருத்துவங்கள் கிடைக்கும், மருந்து மாத்திரைகள் மூலியமா கொஞ்சம் குறைக்கலாம் வாய்ப்பு இருக்கு. மருத்துவ செலவுகள்லாம் குறையும், சுப செலவுகள் அதிகமாகும். சுப செலவுகள் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 5ஆம் இடத்தில் குரு பார்வை இருப்பதனால் அந்த சனி பகவானுடைய அந்த பார்வை அந்த பூர்வீக புத்திரத்தின் மூலியமாக இருந்தக்கூடிய தாக்குதல்லாம் கொஞ்சம், அதாவது கருத்து வேறுபாடு இருந்திருக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு தன்னுடைய குழந்தைகள் மூலியமாக கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் இப்ப கலையும். ஏன்னா 5ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் அவர்களுக்கு இந்த யோகத்தை கண்டிப்பாக குரு பகவான் கொடுப்பார். அது மட்டும் இல்லாம உங்களுடைய பர்த் சார்ட்ல உங்களுக்கு யோகாதிபதி யாருன்னு பார்க்கணும், உங்களுக்கு அவயோகாதிபதி யாருன்னு பார்க்கணும். ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் 2 கிரகங்கள் நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் இருக்கும், 2 கிரகங்கள் தீமை செய்யக்கூடிய கிரகங்கள் இருக்கும். அந்த கிரகங்கள் எந்த கிரகம் என்று நம்ம கண்டுபிடிச்சிட்டு அந்த கிரகத்தினுடைய வழிபாடுகளையோ இல்ல அந்த கிரகத்தினுடைய ஆக்டிவேஷன்களையோ நம்ம செஞ்சோம்னாக்கா நம்ம வாழ்க்கையில அடுத்து இந்த தடைக்கடங்கள் எல்லாம் இல்லாம நம்மளுடைய முயற்சி, நம்மளுடைய வெற்றி, நம்மளுடைய எஃபெக்ட் நம்ம எவ்வளவு போடுறோமோ அதுக்கு பலன் கண்டிப்பாக எடுக்கலாம். இல்ல நீங்க பாட்டுக்கு முயற்சி கொடுத்துருப்பீங்க, உங்களுடைய எஃபெக்ட் கொடுத்துட்டே இருப்பீங்க, ஆனா அது ஏதோ டிஃபால்ட்டா உங்களை டீக்ரேட் பண்ணிட்டே இருக்கும். அப்போ நம்ம செஞ்சு நம்ம அவங்களோட நம்ம நல்லா பண்ணியிருக்கோமே, ஆமா நம்ம ஏன் சக்சஸ் வரல அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு நமக்கு அந்த டைம்ல தசா புத்திகள் எப்படி நடக்குதுன்றதா பாக்குறதுலாம் சுய ஜாதகத்தை ஒரு தடவை நீங்க ஆராய்ச்சி பண்ணிக்கணும். என்ன விஷயம்னா என்னுடைய ஃபாலோவர்ஸ் நீங்க, என்னுடைய சப்ஸ்கிரைபர் நீங்க. அதனால என்னுடைய சப்ஸ்கிரைபரா இருக்கிறவங்க ஃபாலோவரா இருக்கிறவங்க கண்டிப்பா உங்களுக்கு யோகமான கிரகங்கள் எது, அவயோகமான கிரகங்கள் எது உங்க சுய ஜாதகத்தை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கணும். அதை நீங்க ஒரு டேட்டா பர் டைம் கொடுத்தீங்கன்னா கூட நம்ம ஃப்ரீயா கூட உங்களுக்கு சஜஷன் கொடுக்கலாம். கொடுத்தவனுக்கா நீங்க அதை வச்சுட்டு நீங்க அந்த டிராவல் பண்ணாதான் என்னுடைய வீடியோஸ்லாம் பார்க்க நீங்க உங்களை டெவலப் பண்ணிக்க முடியும் அஸ்ட்ராலஜிக்கலா. இதுக்கெல்லாம் கூட வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க பயன்படுத்துங்க. உங்களுடைய விஷயத்த கமெண்ட் கொடுங்க, கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. நம்ம அதை எடுத்து உங்களுக்கு ரிப்ளை கொடுக்கணும். கண்டிப்பா உங்களுடைய டேட்டா பர் டைம் கண்டிப்பா வேணும். அது சுய ஜாதகம். இப்போ பொது பலன் நான் சொல்லிட்டேன். பொதுவான ஒரு குரு பயிற்சி இந்த ஆண்டு விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும், பொது பலன் அமோகமா இருக்கும், நல்லா இருக்கும். ஆனா சில பேர் கேட்கறாங்க, ஐயா நீங்க சொல்லிட்டீங்க எல்லாம் கரெக்ட், நல்லா இருக்குங்க, நிறைவா இருக்கு நீங்க சொல்றது எல்லாமே. அதாவது உங்களுடைய ஜாதகத்துல சுய ஜாதகத்துல உங்களுடைய விருச்சிக ராசி லக்னத்துக்கு அதிபதி யாரா செவ்வாய் பகவான். அப்ப செவ்வாய் பகவான் யோகமாக இருக்கக்கூடிய யோகங்கள்னு சிலது இருக்கு. அதாவது பஞ்சாங்கம் சொல்றோம் இல்லையா, திதி யோகம் கரணம் கிழமை நட்சத்திரம் சொல்ற 5 இருக்கு. இதுல யோகம் ஒண்ணு பாருங்க. அந்த யோகத்துக்கு யோகாதிபதி யாருன்னு பார்க்கணும். இப்ப நட்சத்திரம்னா என்னன்னு உங்களுடைய நட்சத்திரம் தெரியும். விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய அனுஷம் கேட்டை விசாகம் இந்த 3 நட்சத்திரம் இருக்கு. இந்த 3 நட்சத்திரம் ஏதாவது ஒரு நட்சத்திரம் இருப்பீங்க. நீங்க பிறந்த கிழமைன்னு உங்களுக்கு தெரியும், ஆனா நீங்க பிறந்த திதி உங்களுக்கு தெரியாது, நீங்க பிறந்த யோகம் உங்களுக்கு தெரியாது, நீங்க பிறந்த கரணம் உங்களுக்கு தெரியாது. சில பேர் தெரிஞ்சவங்க இருக்காங்க, என்னுடைய ஃபாலோவர்ஸ்லாம் அது தெரியும். முதல்ல யோகத்தை பத்தி தெரிஞ்சுக்கங்க. அந்த யோகம்னா என்ன, அந்த கிரகம் உங்களுக்கு எப்படி இருக்கு. இப்ப நான் சொன்ன ப்ரெடிக்ஷன் அப்படியே 100% 200% ஓகே ஆகிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு இதை செவ்வாய் உங்களுடைய லக்னாதிபதி ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் யோகமாக இருக்கணும், அல்லது குரு பகவான் யோகமாக இருக்கணும். இப்ப செவ்வாய் யோகமாக இருக்கக்கூடிய ஒரு 3 யோகங்களை சொல்றேன் பாருங்க. சுகர்மம், சித்தி, பிராமியம், இந்த 3 யோகத்துக்கும் செவ்வாய் பகவான் யோகாதிபதியாகுது. இப்படி கண்டி நீங்க இந்த யோகத்தை கட்டி பிறந்து இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமாக நான் கொடுக்கிற இந்த ப்ரெடிக்ஷன் அப்படியே உங்களுக்கு சாத்தியமாகும். அப்படி இந்த யோகத்துக்கு மாறி இதே செவ்வாய் பகவான் அவயோகமாக இருந்தோ அல்லது குரு பகவான் அவயோகமாக இருந்தால்
நான் சொல்ற ப்ரெடிக்ஷன்ல 50% கீழே தான் நடக்கும். அப்ப நீங்க சொல்றீங்க நடக்க மாட்டேது, சொல்றீங்க நடக்க மாட்டேங்குது. அப்ப உங்க சுய ஜாதகத்துல இதை பார்த்தாதான் எனக்கே தெரியும், உங்களுக்கும் புரியும். அதனால பொது பலன் கொடுக்கறது நாங்க பொது பலன் கொடுத்துருவோம். அஸ்ட்ராலஜிக்கலா வந்து குரு பெயர்ச்சியின் மூலியமாக இந்த ராசிக்காரர்களுக்கு இப்படி நடக்கும், இந்த ராசிக்காரர்களுக்கு இப்படி நடக்கும்ன்றது கரெக்ட், 100% கரெக்ட். ஆனால் உங்க சுய ஜாதகத்துல பார்த்தாதான் உங்களுக்கு யோகாதிபதியான கிரகங்கள் எது. இப்ப செவ்வாய் அவயோகமாக இருந்தோ, இல்ல குரு பகவான் அவயோகமாக இருந்தால் இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து இந்த குரு பயிற்சினா தான் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும், உங்க லக்னத்தை குரு பார்த்தாலும், 4ஆம் இடத்தை குரு பார்த்தாலும், நான் சொல்றேன் இல்லையா, இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு பலன் உண்டுன்ட்டு. அப்ப அந்த பலன் வந்து சரியா உங்களுக்கு கிடைக்காம இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், அதெல்லாம் நம்ம உங்களுக்கு அஸ்ட்ராலஜியா கிளியரன்ஸ் கொடுக்குறேன். நமக்கு வந்து கமெண்ட் கொடுத்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு ரிப்ளை கண்டிப்பா கொடுப்பேன். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, 12 ராசிகளுக்கும் ப்ரெடிக்ஷன் கொடுத்துருப்போம். அதுல மேஷம் முதல் மீனம் வரைக்கும் நம்ம ப்ரெடிக்ஷன் சொல்லியிருப்போம். இதெல்லாம் பொதுவா வரக்கூடிய பலன்கள், பொது பலன்கள். சிலர் இந்த வீடியோ பார்க்கும்பொழுது எனக்கு இந்த மாதிரி நடக்கல, இந்த மாதிரி எனக்கு கிடைக்கிற வாய்ப்பே இல்லை, ஆனா நீங்க எப்படி சொல்றீங்க, என்னுடைய ராசிக்கு இப்படி சொல்றீங்களே, இது நடக்குமா அப்படின்னு ஒரு உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்விகள் இருக்குன்றது எனக்கு தெரியும். ஆனா முழுக்க முழுக்க நம்ம இப்ப சொன்னது அனைத்துமே பொது பலன்கள் தான். மேஷம் முதல் மீனம் வரை இருக்க ஒவ்வொரு ராசிகளுக்கும் பொதுவான பலன் தான் சொல்லியிருப்போம். இதுல உங்களுடைய பர்த் சார்ட் இருக்கும், சுய சார்ட் ஒன்று இருக்கும் இல்லையா, நீங்க வந்து மேஷ ராசி தான் பிறந்திருப்பீங்க, ரிஷப ராசி தான் பிறந்திருப்பீங்க. ஆனா உங்களுடைய சுய ஜாதகத்துல லக்னம், லக்னம் என்ன நட்சத்திரம், ரெண்டாவது உங்க சுய ஜாதகத்துல நிறைய விஷயங்கள் சொல்லும். ஏன்னா ஒரு மேஷ ராசிக்காரர் இந்த மாசத்துல பிறக்கிறாரு வச்சுங்களேன், சித்திரை மாசம், அவரே வந்து வைகாசி மாசம் இன்னொரு மேஷக்காரர் பிறப்பார். அப்போ ஒவ்வொரு மாதமும் அந்த மேஷ ராசி வரும். அப்போ மாதம் மாறுது, அன்றைக்கு கிழமைகள் மாறும், அன்றைக்கு திதிகள் மாறும், அன்றைக்கு யோகங்கள் மாறும். இந்த மாதிரி பஞ்சாங்கம் என்று சொல்லக்கூடிய திதி, யோகம், கரணம், கிழமை, நட்சத்திரம் எல்லாமே மாறும். நட்சத்திரம் மட்டும் ஒண்ணு வரும். அப்ப மேஷ ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், அப்ப அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசியில் இருக்கிற அத்தனை பேர் ஒரே மாதிரியா ஒரே பேட்டர்னா இருப்பாங்க இருக்க முடியாது, கொஞ்சம் மாறி மாறி இருப்பாங்க. அதுக்கு என்ன விஷயம் அதெல்லாம் நம்ம டீட்டெயிலா பார்த்துட்டு இருக்கோம், அதை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா ராசி நட்சத்திரம் பொதுவான பலன். இப்போ உங்களுடைய சுய சார்ட்டை வந்து நீங்க எடுத்துக்கணும். அதுல வந்து உங்களுக்கு யோகாதிபதி யாரு தெரிஞ்சுக்கணும். அப்படி யோகாதிபதி யாரு தெரிஞ்சிக்க முடியாதுன்னா, நீங்க பிறந்த யோகம்னு ஒன்று இருக்கும், உங்க ஜாதகத்துல யோகம்னு ஒன்று இருக்கும். பஞ்சாங்கத்துல சொல்லக்கூடிய திதி, யோகம், கர்ணம், கிழமை நட்சத்திரத்துல யோகம்னு ஒன்று இருக்கும். அந்த யோகத்துக்கு யோகாதிபதினு ஒருத்தர் இருப்பார். அவர் யாரு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஜஸ்ட் எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க, உங்க டேட்டா பர்த் டைம் கொடுங்க, எனக்கு யோகி யாரு தெரியணும்னு மட்டும் போடுங்க. உங்களுக்கு நான் அதை ஃப்ரீயா எடுத்து அந்த யோகி யாருன்னு சொல்றேன். ஏன்னா என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய கஸ்டமரா இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே இந்த யோகம்னா என்ன தெரிஞ்சிருக்கணும், யோகாதிபதி யாருன்னா தெரிஞ்சிருக்கணும், அவயோகாதிபதி யாருன்னா தெரிஞ்சிருக்கணும். அப்ப அவயோகாதிபதினா யாரு, எந்த கிரகம், அப்ப அவயோக பிளானட் உங்களுக்கு அந்த தசை நடக்குதா, அந்த தசை நடக்கும்போது அவயோக பலன் கிடைக்கும். இப்போ சில வந்து குரு வந்து கடக ராசியில உச்சம் பெற்றிருக்காரு சொல்லிட்டேன். அப்ப கடகராசி உச்சம் பெற்ற ராசிக்கு நம்ம ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்டோம், நல்லா இருக்கும், அவருடைய பார்வைகள் நல்லா இருக்கும், ஆட்சி பலமா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அந்த கடகராசி அந்த ஜாதகருக்கு வந்து இப்ப அவயோக தசை நடக்குது வச்சுங்களேன், இப்ப நம்ம சொன்ன ப்ரெடிக்ஷன் அங்கேயே மாறும். அப்ப நீங்க இப்படி சொன்னீங்களா ஐயா இங்க மாறுதுன்னு நீங்க சொல்லுவீங்க. அப்பதான் உங்களுடைய அவயோகம் யாரு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அந்த தசையோ அல்லது அந்த புத்தியோ அது நடக்கும் பொழுது நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். இது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கம்பல்சரி உங்களுடைய யோகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், நீங்க பிறந்த திதிக்கு என்னென்ன கோயில்களுக்கு போகணும்னு தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதாவது என்னுடைய கஸ்டமரா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ள வந்துட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு உங்களுடைய யோகாதிபதி யாரு, உங்களுடைய கரணாதிபதி யாருன்னு சொல்லக்கூடியது என்னுடைய கடமை. அப்ப நீங்க வந்து எனக்கு இதுல கமெண்ட்ஸ்ல வந்து நீங்க கொடுங்க, உங்களுக்கு டேட்டா பர்த் டைம் கொடுத்துட்டு என்னுடைய யோகி யாரு தெரியணும், அவயோகி யாரு தெரியணும் சொன்னீங்கன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு அதனுடைய ரிசல்ட்டை கொடுக்குறேன். இப்போ வந்து பொதுவா வந்து குரு பகவான் அப்படி எடுத்துட்டோம்னாக்கா, குரு பகவான் யோகமாக ஒரு 3 வீடு இருக்கு. குரு பகவானுக்குன்னு ஒரு 3 வீடு இருக்கு. அப்போ ஒவ்வொரு ராசிகள் சொல்லும் பொழுதும் நான் சொல்லிட்டு வரேன். குரு பகவானுக்கு இருக்கிற 3 ராசிகள் வைத்திருதி என்ற ஒரு யோகம், இன்னொரு சூலம் என்ற நாம யோகம், இன்னொன்று வரியால் என்ற நாம யோகம். இந்த 3 யோகங்களும் குரு பகவான் இவர்களுக்கு யோகமாக இருப்பார். இப்ப இந்த குரு பலனை பார்த்தோம், குரு பயிற்சியினுடைய பலனை பார்த்தோம். இந்த 3 யோகத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக குரு அபரிவிதமான பலன்களை கொடுப்பார். அப்ப இந்த 12 ராசிக்காரர்களுக்கு இந்த யோகத்தில் குரு பகவான் இருக்கிறாரான்னு முதல்ல அவங்க ஜாதகத்துல அவங்க பிறந்த அன்னைக்கு அந்த யோகம் இருந்துதா, வரியால் என்ற யோகம், சூலம் என்ற யோகம், வைத்திருதி என்ற யோகம் இருந்துதான் நம்ம செக் பண்ணிட்டோம்னாக்கா உங்களுக்கு அடிச்சது ஜாக்பாட் நம்ம கிளீனா சொல்லிடலாம். இந்த 3 யோகத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் எங்கெங்கெல்லாம் வரும்போது பலன் சொல்லியிருக்கணும், எந்தெந்த ராசிகள்லாம் சொல்லியிருக்கணும்,
அவங்களுக்கெல்லாம் ஜாக்பாட் அபரிவிதமாக கண்டிப்பாக நிச்சயமாக அடிக்கும். அதுல ப்ரெடிக்ஷன்ல மாற்றமே இருக்காது. 100% கரெக்டா நடக்கும். அப்ப பொது பலனா சொல்லும் பொழுது சில பேருக்கு நடக்கலன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. அதனால ஜோதிடத்து மேலேயே வந்து சந்தேகப்படுறாங்க. ஜோதிடர்களே சந்தேகப்படுறாங்க. ஏன்னா அவர் பாட்டு சொல்லிட்டு இருப்பாருங்க. அவர் பாட்டுக்கு நிறைய கமெண்ட்ஸ் பார்க்குறோம். மற்ற ஜோதிடர்களுடைய கமெண்ட்ஸ்லாம் வந்து அப்படிதான் இருக்கு. அந்த கமெண்ட் சொல்லும் போது இவங்கெல்லாம் இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்கலாம் சொல்றீங்க. அதெல்லாம் வேண்டாம். நல்லபடியா பாருங்க, நல்லபடியா சொல்லுங்க. இல்லையா பிடிக்கலையா நீங்க போயிட்டே இருங்க. ஏன்னா நிறைய பேருக்கு ஜோதிடம் என்றது பிடிக்காது. கடவுள் பக்தி இல்லாம இருப்பாங்க. அவங்கள வந்து திருத்தவோ இல்ல மாத்தவோ எதுவும் பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன பண்றோம்னா நம்ம ஜாதகம் தெரியுதோ தெரியலையோ சொல்றாங்க, அதை பற்றி ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். ரெண்டாவது அந்த ஜாதகத்தினுடைய அடிப்படையை என்னன்னு முதல்ல பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பொது பலனை வச்சே நீங்க உங்க ஜாதகத்தை அனலைஸ் பண்ண கூடாது. அதுக்குதான் நான் மறுபடியும் சொல்லிட்டு வரேன். சரிங்களா? அதனால நீங்க வந்து நம்மளோட தொடர்பு கொள்ளுங்க. உங்களுடைய சப்ஸ்கிரைபை பண்ணுங்க. ரெண்டாவது வந்து இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க எனக்கு கமெண்டும் கொடுங்க. கமெண்ட்ஸ்க்கு நான் பதில் கொடுக்குறேன் கண்டிப்பா. அதனால இந்த ஒரு நிலையில நம்ம இந்த ஜோதிட ரீதியான ஒரு உண்மை தாத்பரியத்தோட நம்ம பயணித்தோம்னால் கண்டிப்பாக நிச்சயமாக இந்த பிரபஞ்சத்தினுடைய கதிர்வீச்சு, கோள்களுடைய கதிர்வீச்சு நமக்கு நன்மையே செய்யும். அப்ப நன்மை செய்யக்கூடிய கதிர்வீச்சு என்ன, நன்மை செய்யக்கூடிய கோள்கள் எது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப கதிர்வீச்சு எப்படி நமக்குள்ள வருது, நம்ம உடம்புக்குள்ள அது எப்படி செயல்படுது என்ற விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு நிறைய சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்றேன். அதனால நீங்க வந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள வந்தால் தான் உங்களுக்கு அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து சேரும் என்று தெரிவித்துக் கொண்டு நான் உங்கள் ஜோதிடர் வெற்றிபாலன் திருவள்ளூர்ல இருந்து அனைவருக்கும் வணக்கங்கள், வாழ்த்துக்கள்.